ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம விஆர் கிச்சனில் ஒரு உடச்சி முட்டை போட்டு நம்ம வந்து ஒரு குழம்பு செய்ய போகிறோம். முட்டை குழம்பு ரொம்பவே யம்மியாக இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாதத்தோடையும் சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸும் சாதத்தோடையும் நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே யம்மியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு கடையை எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் வந்து கொஞ்சமாக கடுகு, சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் சோம்பு சேர்த்திங்கன்னா. அது கூடயே கொஞ்சம் சீரகம் எல்லாம் சேர்த்தாச்சு. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். காஞ்ச கருவேப்பிலை தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 2 பச்சை மிளகாவை நான் வந்து லைட்டாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் நிறைய பிடிக்கும்னா நீங்கள் 3 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம தக்காளி சேர்க்கலாம். நான் தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 3 சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 4 சேர்த்துக்கோங்க. இது இந்த தக்காளியோடைய பச்சை வாசனை போனதும் இது கூட நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்க்கலாம். மிளகாய் தூள் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு, கார்ட்ஸ் லிங்க் கொடுக்குறேன். தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் நிறைய இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறமா என்கிட்ட வந்து இந்த சக்தி எக் குர்மா மசாலா இருந்துச்சு. சரி, இதை வச்சு ட்ரை பண்ணிடலாமே, எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் செஞ்சேன். இது வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் போதும். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்ச நேரம் இது வந்து மூடி வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு மிதந்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். நல்லா சாப் பண்ணி எடுத்துருக்கேன். கசகசா, அப்புறமா ஒரு 5-6-7 போல் வந்து உரிச்ச பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா சூப்பராக கொதித்து ரெடியாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே யம்மியாக இருந்துச்சுங்க. உங்கள்கிட்ட ஒரு வேளை சக்தி அந்த மசாலா இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இது அந்த மசாலா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அது இருந்துச்சுங்காட்டி தான் நான் இதில் செஞ்சேன். இப்போ வந்து அந்த நம்ம பேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரி லைட்டாக அலசி சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம சீக்கிரமாக செஞ்சுலாம். அந்த முட்டை வேகிறதுக்கு தான் நம்மளுக்கு டைம் கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அவ்வளோதான், நம்ம ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா செம்மையாக குழம்பு கொதிச்சு எண்ணெய்லாம் மிதந்து வந்துட்டுருக்கு. சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு முட்டை பிடிக்கலன்னு நீங்கள் வந்து இதில் வந்து அந்த காலிஃப்ளவர் அந்த மாதிரி ஏதாச்சும் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம முட்டை சேர்க்கலாம். நான் வந்து ஒரு 4 முட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி முட்டை வந்து கெட்டு போயிருக்கும். ஸோ அதனால் தனியாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக முட்டைக்கு மேலே வந்து கொஞ்சமாக உப்பும் பெப்பர் பொடியும் நான் தூவிக்கிறேன். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் போல் மூடி வச்சுருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் சிம்லேயே தான் வச்சுருந்தேன். நல்லா வெந்துடுச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். சூப்பராக வெந்துருந்துச்சுங்க. இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டு திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் போல் விட்டுக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த சைடும் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு முட்டை மசாலா குழம்புன்னே சொல்லலாம். செம்மையாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். கடைசியாக வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். செம்மையான ஒரு முட்டை குழம்பு தாங்க நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் இஸ் பை ஃப்ரம் விஆர் கிச்சன்.